Hi team, very good morning. Myself Ron Status Abhimaniyullal. நான் என்எஃப்ஐடி டீம் ரெப்ரசென்ட் பண்ணி பேசுகிறேன். நான் இன்னைக்கு என்னோட ஓன் ரிசல்ட், அதாவது எல்லாருமே வந்து ஒரு ப்ரெக்னென்சிக்கு பிஃபோர் வந்து பிளான் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் எடுப்பாங்க, ஏன்னா ஆஃப்டர் ப்ரெக்னென்சி எடுப்பாங்க. பட் நான் ப்ரெக்னென்ட் அந்த டூரிங் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து நம்மளுடைய அந்த 10 மந்த்ஸ் கம்ப்ளீட்டட் ஆகும்ல ப்ரெக்னென்சி டைம், அப்போ நான் என்னென்ன சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு ஓன் ரிசல்ட் தான் நான் ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். ஏன்னா என்னோட ப்ரெக்னன்சி டைம்ல நிறைய கிரிட்டிக்கலான விஷயங்கள் இருந்துச்சு. அதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் என்னோட ரிப்போர்ட். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். என்னோட நேம் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ என்ன டேட்ல வந்து நான் அந்த ஸ்கேன் எடுத்திருக்கேன்னு பாருங்க. இது நான் எதுக்காக எடுத்தேன்னா, அந்த ஸ்கேன் வந்து நம்மள 3rd மந்த்ல ஸ்கேன் என்டி ஸ்கேன்னு ஒன்று எடுப்போம். அந்த என்டி ஸ்கேன்ல வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட், அதோட பிக்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுவாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, என்ன கிரிட்டிக்கல் இருந்துச்சுன்னா, குரோமோசோம், அதாவது என்னோட ஹஸ்பண்டோட பிளட் குரூப் வந்து நெகட்டிவ், அதாவது ஏ நெகட்டிவ், எனக்கு ஓ பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வேரியேஷன் இருக்கிறதுனால பேபியோட க்ரோத் கண்டிஷன் வந்து அந்த குரோமோசோமோட அளவு வந்து கம்மியா இருக்கு. மேபி இது வந்து அன்டெவலப்மெண்ட், அதாவது பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லாத பேபியா பிறக்கலாம், இல்லைன்னா அன்ஹெல்த்தியான பேபியா பிறக்கலாம் அப்படின்றதுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இங்கேயே தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்க. ஸோ இதுலேயே மாடரேட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹை ரிஸ்க்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த லெவல்லாம் உங்களுக்கு, இந்த குரோமோசோம் லெவல்லாம் வந்து கம்மியாக இருக்கு, அப்போ இந்த குழந்தைய நீங்கள் அவாய்ட் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி 3rd மந்த்ல சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இதுலேயே சொல்லிட்டாங்க, இப்போ இந்த 1 மந்த்க்கு அப்புறம் நாங்கள் சொல்கிறத நீங்கள் சாப்பிடுங்க, டேப்லெட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கேன் பார்ப்போம், அதுலேயே இதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் அவங்க கொடுத்த டேப்லெட் எதுவுமே நான் சாப்பிடல. நம்மளுடைய ப்ரெஸ்டீஜில் நாங்கள் எடுத்துக்கிட்ட சப்ளிமெண்ட், எங்களுக்கு ஹெல்த்தில் வந்து செகண்ட் ட்ரான்சிஷன் ஸ்டார் டைரக்ட் லெவலில் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஹெல்த்துக்கு ஃபுல்லாக அவங்க தான் சஜஷன் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட நான் ஒரு ஒப்பீனியன் கேட்டேன், ரிப்போர்ட் எல்லாமே ஷேர் பண்ணி. அப்போ சிஸ்டர் எனக்கு சஜஷன் பண்ணது நம்மளுடைய சப்ளிமெண்ட் சொன்னேன். சிஸ்டர் சொன்ன சப்ளிமெண்ட் என்னன்னா, மெயினாக கோயின்ஸ் அண்ட் கியூட்டன் எடுத்துக்கோங்க, வெஜ்ஜு கொலாஜின், அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ளிமெண்டல் ஸ்ப்ரேல வந்து B12. ஸோ இந்த 3 இது மெயினாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே எடுக்கிறது ஸ்பைருலினா, ஐரன் ஃபோலிக், கால்சியம், ஆம்லா, இது வந்து ரெகுலர் பேஸில் எடுங்க. விட்டமின் டி ஸ்ப்ரே, விட்டமின் சி ஸ்ப்ரே, இது வந்து ரெகுலர் பேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டாக கரெக்டாக எடுங்க அப்படின்றத எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதுலேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன், கரெக்டாக ஒரு 20 நாள் நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக 4th மந்த் ஸ்டார்டிங்கில் இன்னொரு ஸ்கேன் எடுக்கும்போது எல்லா லெவலுமே கரெக்டாக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 3rd மந்த் ஸ்கேன்ல பாருங்க, டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 6ஆம் தேதி நவம்பர் மாதம் எடுத்தேன். அதுக்கப்புறம் 4th மந்த் எனக்கு ஸ்டார்ட் ஆகுறது வந்து அதே இது, அந்த எண்ட் ஆஃப் த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும்போது நவம்பர் 25 எடுத்தேன். இதில் ரிசல்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. குழந்தையோட அமௌண்ட் தொகை 4th மந்த் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது, குரோமோசோம் லெவல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளுடைய சப்ளிமெண்ட் தான் நான் சிஸ்டர் சொன்னபடி நான் கரெக்டாக ரெகுலர் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருந்துச்சு. இருந்தாலுமே 5 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இது பாருங்க, 5th மந்த் ஸ்கேனில் டீப் அனாமலி ஸ்கேன் எடுப்பாங்க. பார்ட் எல்லாமே, ஹெட்டு, பேபியோட ஹெட் எப்படி இருக்கு, பிரெயின் எப்படி இருக்கு, ஸ்டொமக் எப்படி இருக்கு, ஹார்ட் பீட்டு, ஸ்பைனல் கார்டு, அப்டாமினல், நெக் எல்லாமே எடுத்தாங்க. இது எல்லாமே நார்மல் அப்படின்றது வந்துச்சு. டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ 5th மந்த் ஸ்கேன்ல எல்லாமே நார்மலாக இருக்கு. பட் குழந்தையோட வெயிட் வந்து இங்கே பாருங்க, ஒரு 1 kg இருக்கணும், ஆனால் வந்து 1/2 கிலோ தான் இருக்கு. ஸோ வெயிட் கெயினுக்கு கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றது அவங்களே ஒரு ப்ரோட்டீன் போட்டு கொடுத்தாங்க. பட் நான் அதை எடுத்துக்கல. சிஸ்டர் வந்து நம்மளுடைய செங்கோடானி சிஸ்டர் நம்மளுடைய ப்ரோட்டீன் பவுடர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாக்லேட் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் அதோட கொலஸ்ட்ரால் ஸ்பைருலினா ஆல்டர்னேட்டாக எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 7th மந்த் ஸ்கேனில் பாருங்க, கொஞ்சம் வந்து வெயிட் கெயின் ஆகிருந்துச்சு, ஒரு 1.5 கிலோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மந்த் ஸ்கேனில் உங்களுக்கே தெரியும், இது நான் 9 மந்த் ஸ்கேனில் இங்கே டேட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ ஏப்ரல் 29. ஸோ எனக்கு டேட் வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால நான் 9 மந்த் லாஸ்ட்ல எடுத்தேன். ஸோ வந்து க்ரோத்துமே நல்லா இருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்றேன்னா, ஒரு சப்ளிமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம்னா கம்பல்சரி அதை கரெக்டாக நீங்கள் பிலீவ் பண்ணணும். நம்ம பிலீவ் பண்ணி எடுக்கும்போது மட்டும்தான் நல்ல ஒரு ரிசல்ட் வரும். நான் சிஸ்டர் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்ததுனால இன்னைக்கு எனக்கு ஹெல்த்தியான ஒரு பேபி பிறந்திருக்கு. ஸோ என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி ரிசல்ட் எடுங்க. தேங்க்யூ லீடர்ஸ் அண்ட் விஷ் யூ.